இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 500 ரூ. 600 மேல நான் பார்த்தது கிடையாது. ஒரு அக்கவுண்ட் வச்சிருப்பாரு. அதுல 600, 700 அப்படி இருக்கும். அதையும் என்ன பண்ணுவாருனாக்க, யாராவது பாதிக்கப்பட்ட வந்த பையங்களுக்கு அத எடுத்து குடுப்பாரு. சொந்தமா காசு வச்சுக்கிறது, சேமிக்கிறது இது எதுவுமே இருக்காது அவர்ட்ட. ஒரு நாளைக்கு 2 இட்லி சாப்பிடுவாரு. கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல நின்னபோது தான் ஒரு நண்பர், ஒரு தோழர் ஒருத்தர் சொன்னாரு. அவரு தோழர் இல்ல, ஒரு தெரிஞ்சவரு. அவரு காங்கிரஸ்காரரு. அவரு சொன்னாரு, "என்னங்க பிரச்சாரத்துல ஏறி ஜீப்ல நின்னாருன்னா, ஏதாவது ஒரு வாழைப்பழம், டீ குடுத்தா வாங்கி சாப்பிடுறாரு. எனக்கு சோறு வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரு தடவ கூட நான் கேட்டவர் பார்த்ததில்ல" அப்படின்னு. அப்படி ஒரு கேரக்டர் அவரு. அதனால தனக்குன்னு எதுவும் இல்ல. தனக்குன்னு தன்னுடைய தேவைகள் ரொம்ப குறுகியது. அதுக்கு மேல எதுவும் நமக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு மகத்தான மன உணர்வு அவருக்கு உண்டு. அத இணைச்சு தான் இந்த 1,00,00,000 வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கணும். பணம், காசு அல்லது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. பணத்துக்காக, காசுக்காக எந்த தப்பையும் செய்யறதுக்கு அரசியல் உலகம் இன்னைக்கு தயாரா இருக்கு. கேவலப்பட்டு போயிருக்குது. பார்த்தாலே ஒரு அருவருப்பா இருக்கு. கேவலம் இதுக்காகடா வாழ்றீங்க அப்படிங்கிற மாரியான அருவருப்பு இருக்கு. அந்த பின்னணியில இவர பார்க்கும்போது, இவர் ஒரு இமயமலை மாரி தான் என்னை போன்றவர்களுக்கு தெரிகிறார். ஏனால் உள்ளும் புறமும் இருந்து பார்த்ததனால் எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது.